கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 13 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஹல்லேலூயா. எழுதப்பட்டதின்படியே என்று எழுதப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் எழுதப்படும். இந்த பூமியிலே எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இரட்சிக்கப்படுகிறார்கள். முடிவிலே நித்திய ஜீவன் நமக்கு தருகிறார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள். காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல எத்தனையோ அக்கிரமம் தான் பெருகிட்டு இருக்கு. தேசத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அக்கிரமம் தான் இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க அழகா எடுத்து ஒரு 7 பாயிண்ட் நீங்க எழுதி வைக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நமக்காக சொந்த குமாரனை தந்திருக்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து என்று எழுதப்பட்டிருக்கு. காலம் கடைசியா இருக்கு. தேசத்துக்குள்ளே நாம் நற்கிரியை செய்யும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து. அப்ப அதிகால வேளையில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்கிரியை செய்கிறோமா என்பது நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நற்கிரியை அப்படின்னா 24 மணி நேரமும் நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள். சோர்ந்து போகாமல் நல்ல காரியங்கள் செய்யணுமா. அப்படி செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. முதல் பாயிண்ட், விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். இரண்டாவது, நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். மூணாவது, சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் மிகவும்
உதவி செய்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கரெக்டா 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், 2வது நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், 3வது சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 4வது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கொண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்கிறார். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வஸ்திரங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிறவர்கள் சில பேர் என்கிறார். அதுல ஒரு வேர்டு, முக்கியமான வேர்டு வருது, சில பேர். எல்லாரையும் சொல்லல, சில பேர். தங்கள் வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத சில பேர். ஹல்லேலூயா. அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. காலம் கடைசியா இருக்கு. உலகத்துல எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் இருக்கு, தீட்டு போடக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் யோசேப்பை போல தங்கள் வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிற ஜனங்கள், அவர்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல 5வது கற்பனையை கை கொள்கிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் இயேசு ராஜ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ, அவருடைய கற்பனையின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இது 5வது பாயிண்ட். 6வது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா. 7வது ஒரு பாயிண்ட் இருக்கு, நன்மை செய்தவர்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. முதல்ல குமாரனை விசுவாசிக்க வேண்டும், 2வது நற்கிரியை செய்ய வேண்டும், 3வது சுவிசேஷத்திற்கு உதவி செய்ய வேண்டும், 4வது வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், 5வது கற்பனை கை கொள்ள வேண்டும், 6வது ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், 7வது நன்மை செய்தவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட நம்மை நாம் அர்ப்பணிப்போம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். அவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பாக நாம் எப்படி வாழ வேண்டும்? சோர்ந்து போகாமல் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். யாரெல்லாம் இந்த அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, சுவிசேஷ ஊழியத்துக்காக மிகவும் பிரயாசப்படுங்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது.
4வது, வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாதவர்கள், வஸ்திரங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்கிறவர்கள். ஆவிக்குரிய வஸ்திரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வஸ்திரங்களை நாம் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்படுறதுக்கு என்ன தடையா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தீட்டு, அருவருப்பு, பொய். 7வது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில் இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள இந்த 7 காரியங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இன்னைக்கு கேட்டவங்க எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துர்க்கிரியை இருக்கு, இது வரைக்கும் நான் ஊழியத்துக்கு உதவியே செய்யலை, இயேசு ஒருவேளை நான் சொந்த ரட்சகனா இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, விசுவாசிக்கலை, வஸ்திரம் தீட்டுப்பட்டுட்டு நான் அவருடைய கற்பனையை கை கொள்ளலை, தீட்டு, அருவருப்பு, பொய்யெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு, நான் தீமை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது உள்ளத்திலே பாரத்தோடு இருந்தால் அர்ப்பணிங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நன்மை செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க, சுவிசேஷத்துக்காக உதவி செய்யுங்க, கற்பனை கை கொள்ளுங்க, வஸ்திரங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியம் இருக்கு. அதுலேருந்து வெளியில வாங்க. அவரோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நானும் கேட்க போறேன். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போம். நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால எல்லா குடும்பம் முத்திரைப்படப்படட்டும். உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் போடுங்க, உங்களுடைய மகிமையால் நிரப்புங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லம் இறங்கி வரட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கலாம் உயிர்ப்பிக்கிற வல்லம் இறங்கி வரட்டும். பூமியின் மேல் அக்னியை போடுவது அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்னபடி ஒவ்வொரு குடும்பத்து மேலே அக்னி பற்றி விடிட்டும். இந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றி. 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். உண்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. காலவேளையிலே பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி ப்ரோக்ராம் கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. எங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட எங்களை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா எங்க பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. இயேசு கிறிஸ்துவ ராஜாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நற்கிரியை செய்யணும்ப்பா. சுவிசேஷத்துக்காக நாங்கள் உதவி செய்யணும்ப்பா. வஸ்திரங்களை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. கற்பனையை கை கொள்ளணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. நன்மை செய்யணும். அந்த கிருபை எங்களுக்குள்ள அதிகமாக பெருகட்டும். இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பமும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஞாபக புஸ்தகம் இருக்கணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. காலை வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலைக்காக போறாங்க, வியாபாரத்துக்காக போறாங்க, கம்பெனிக்காக போறாங்க, விவசாயத்துக்காக போறாங்க, வேற நாட்டில் இருக்கிறாங்க. காலை வேளையில பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்துல பரிசுத்தவான் இணைந்திருக்கிறாங்க, மிஷனரிமார் இணைந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற அப்பா அநேக குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் அப்பா உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய மகிமை அப்பா பிள்ளைகள் மூடட்டும்ப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. முன்னும் பின்னுமாக
தேவதூர்னிப்படுங்க ராஜா. இன்னைக்குள்ள எல்லா தேவையிலும் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். இரவும் பகலுமாக இடைவிடாமல் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசிரிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணியின் ஆசிரிங்க, அவங்களுடைய சிரசின் ஆசிரியங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரிங்க. அவங்களோட பாத்திரம் எல்லாம் நிரம்பிவிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால எல்லா தடையெல்லாம் விலை போட்டு ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உண்டதோட சகலவிதமான ஆசிரியங்கள் அவங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரிங்க. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, பொக்கிஷசாலை திறந்து ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பமும் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இன்னைக்குள்ள எல்லா தேவையிலாம் கத்தை சந்திக்க வேண்டும். கடனில் உபத்திரப்படுகிற எத்தனையோ குடும்பம் உண்டு, வேதனைப்படுகிற எத்தனையோ குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கத்தை சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரிங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பமும் ஆசிரியப்படும். இதயத்துல பாரத்தோடு இருக்கிற குடும்பம் உண்டு, நிறைய கடன் இல்லை, புலம்புற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தோட உபத்திரத்துல மாற்றி ஆசிரிங்க. காலவேளையிலே எந்தெந்த தேவைக்கா ஜெபிக்கிறோம் எல்லா தேவையில சந்திக்கிறாச்சா. வேலைக்கா ஜெபிக்கிறங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. நன்மையினால திருப்தியா நிரப்பி ஆசிரிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு புத்தியோட எல்லாரையும் கத்தர் பொருட்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா கத்தரை விட்டு தள்ளி கூட எந்த ஒரு காலத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க, வேற வேற நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையுமே தேவன் அறிவிங்க. கத்தர் பொருட்படுத்துங்க. ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசியூவில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான தீர்காய் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. இந்த நாளை காண கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தணும். எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி இரவு மூலமா ஜெபினாலும் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிரிங்க. சில குடும்பத்திலே அப்பா இரவு மூலமா கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க உண்டு. தனிமை திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய எல்லா உபத்திரத்திலும் கத்தர் மாற்றி ஆசிரிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொருட்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.